கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்குங்க இல்லை விற்றுருங்க அப்படின்ற எந்த விதமான ஒரு சஜஷனும் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. இறுதி முடிவு உங்களுடையது தான். ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ வீக்லி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக தான் வந்திருக்கு. ஸோ அதாவது அதோட ஆல் டைம் ஹைக்கு நேரில் போயிட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, ஃபுல்லாகவே ரிஜெக்ஷனாக இருக்குது. இந்த 26,247 அப்படின்றது உங்களுக்கு ஆல் டைம் ஹை. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் அதுக்கு முன்னாடியே என்ன இருக்குன்னா உங்களுக்கு வீக்லியில் ஒரு நல்ல ரிஜெக்ஷனையே கொடுத்துருக்கு. ஸோ இருந்தாலும் இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 25,658 இல்லை இந்த ஜோன் 25,695 இந்த ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகைன் மறுபடியும் இந்த 25,695 வந்து ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அப்படி போகும்போது அதோட நெக்ஸ்ட் டார்கெட் அதோட நிஃப்டியோட ஆல் டைம் ஹை தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல் டைம் ஹைக்கு மேலே, உங்களுக்கு ஆல் டைம் ஹையும் உடச்சி மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் போன வாரம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கும் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 347 பாயிண்ட்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ 347 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கீழே தான் விழுந்திருக்கு. 378 பாயிண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை, பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, அப்படி புல் பேக் ஆகுது அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட டார்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த 60,000 வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக பேங்க் நிஃப்டிக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட் 2 வீக்காக உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு குட்டி புல்லிஷ் கேண்டில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்சைடில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதோட ப்ரீவியஸ் ஹை, ஒரு நிமிஷம், ஆமாம், இதோட ப்ரீவியஸ் ஹையும் ஆல் டைம் ஹையும் ஒன்று தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த அதாவது ஆல் டைம் ஹை வரைக்கும் உங்களுக்கு மிட் கேப் 50 மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. குட்டி கேண்டலாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் மூவ் கொடுக்கும் அப்படின்னு இந்த வாரமும் உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஒரு சில ஸ்டாக் இருக்குது. அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்கை கொஞ்சம் வேகமாக பார்த்துருவோம். இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 8:45 அந்த ரேஞ்சில் தான் ஆயிரும் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போது நம்மளோட ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்சிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9% வந்து ஒரே நாள்லேயே உங்களுக்கு ரேலியை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 287 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆகலாம், ஸோ கீழே டவுன் சைடில் உங்களுக்கு ஒரு ரீடெஸ்ட்டுக்காக இல்லை ஒரு சைட்வேஸ் போயிட்டு அகைன் மறுபடியும் இந்த ஸ்டாக் வந்து மேலே ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அப்படியே போனாலும் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 350 அதோட ஆல் டைம் ஹை. உங்களுக்கு ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த விக்கை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 384 வரும். கேண்டிலோட பாடியில் வைக்கிங்கன்னா 350 அந்த ரேஞ்ச் வரும். நெக்ஸ்ட் ஸ்டாக் சமன்லால் கேபிட்டல். இந்த சமன்லால் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரேக் அவுட்க்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ மேலே உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம கொடுத்த மறுநாள் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8% வந்து 7% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதே சேம் டைம்ஸ் பார்க்கும்போது இது பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. கிளியர் கட்டாக என்ன இருக்குது, ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. அப்படி போகும்போது நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 208 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் 256 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ இதுக்கு மேலே இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஹோல்டு பண்ணுறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 207 208 ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது என்னோடய பார்வையில் கரெக்டான டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் டாப் கெய்னர் நேஷனல் அலுமினியம். நேஷனல் அலுமினியம் பொறுத்த வரைக்கும் ஒரு 3.5% வந்து உங்களுக்கு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கும். ஸோ நியர்பையில் டார்கெட் இருக்குது. ஸோ டார்கெட் பொறுத்த வரைக்கும் 260 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே என்ன பண்ணலாம், அதாவது இந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்கன்னா தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் டாப் கெய்னர் சோழமண்டலம் ஃபினான்ஸ். சோழமண்டலம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் 2.8% இது உங்களுக்கு ஃப்ரைடே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரேலியை தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 1915 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ரவுண்டிங், அதாவது கப் வித் ஹேண்டில் கொடுத்துருந்தோம். ஆமாம். ஸோ உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இது வரைக்கும். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஹிண்டால்கோ. இந்த ஹிண்டால்கோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்குது, பிரேக் அவுட் கிளியர் கட்டாக கொடுத்துருக்கு. இந்த ஜோன் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் நீங்கள் இப்போ டெய்லியில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப தூரம் போயிடுச்சு. பட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக்கில் நம்ம இதை எடுக்கலாம். ஸோ வீக்லியில் அந்த ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம பிக் பண்ணும்போது ஸோ அது வந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது டைம் ஃப்ரேம் அதிகமாக ஒரு ஸ்டாக் வந்து உங்களுக்கு அப்சைடில் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், வின்னிங் அக்யூரசி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ டெய்லியில் எடுக்கிறதுக்கும் வீக்லியில் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த ஹிண்டால்கோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில், அதாவது பிரேக் அவுட் கன்ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹைக்கு கீழே, அதாவது இந்த 762க்கு கீழே நீங்கள் என்ன பண்ணலாம்னா எஸ்எல்லை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 900 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ். இந்த ஆனந்த்ராஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு டவுட்டு. ஸோ நம்ம பிரேக் அவுட்டில் அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்கிட்டுருக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனாலையும் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். ரீடெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கன்ஃபர்மேஷன் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீக்லியில் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகும்போது, அதாவது இங்கே ரீடெஸ்ட்டை எடுத்துகிட்டு இந்த ஜோன் பாருங்கள். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இது, இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் இங்கே வருது. இங்கே வரும்போது என்ன ஆகும், ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு இது ப்ரீவியஸ் ஹையோட சப்போர்ட், இங்கேருந்து மேலே பவுன்ஸ் பேக் கொடுக்கும். ஸோ கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. அதே சமயத்தில் ஒரு வேளை இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இங்கே. ஸோ இது வரைக்கும் நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம்னா ஹோல்டு பண்ணலாம். ஸோ இதையும் உடைச்சா மட்டுமே என்னாகும், நம்ம வந்து எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வரலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்டைலாம் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டைலாம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீடெஸ்ட் நியரில் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வீக்லி ஷார்ட்டை நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இது எதுக்காக நம்ம வீக்லியில் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சப்போர்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட் லைனில் இதுக்கு முன்னாடி 2-3 டைம்ஸ் என்ன இருக்குது, எப்போல்லாம் இந்த ஸ்டாக் ஒரு அப்சைடில் ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரேலியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வரும்பொழுது இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போது கரண்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து ஒரு சைட்வேஸும் போயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் வி ஷேப் ரெக்கவரி மாதிரி தான் போயிருந்திருக்கும். பட் இப்போது ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனையும் கொடுத்துருக்கு சைட்வேஸ். இந்த சைட்வேஸையும் முடிச்சுட்டு உங்களுக்கு ரீடெஸ்ட்லையும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து மேலே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. அதே சமயத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போதும் ஸோ இந்த 2000 இதோட ப்ரீவியஸ் ஹை, இந்த 2657 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இங்கே வரைக்கும் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்றது என்னோட அனாலிசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது, ரீடெஸ்ட் எந்த இடத்துல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கன்ஃபர்மேஷன் வந்துருச்சா இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த சைட்வேஸை பாருங்கள். இந்த சைட்வேஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிமிஷம். ஓகே, சைட்வேஸ்
இந்த சைட்வேஸை என்ன ஆக போகுது? ஓகே ஃப்ரெண்ட், இப்போது நம்ம இந்த ஸ்டைலாம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை நம்ம கரண்ட்டாக எப்படி இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு மாற்றம். ஸோ நான் இதை வந்து ஸ்டைலாம் இண்டஸ்ட்ரீஸை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். ஸோ நான் அப்போது ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து 8:15 இருக்கும். ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது 10:57. ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஜோனில், அதாவது 1858 ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டாக் மேலே போயிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம 2 விதத்தில் நம்ம பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையை பிரேக் பண்ணட்டும். இந்த 2029க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம பிரேக் அவுட்டில் கன்சிடர் பண்ணலாம். இன்னொன்று, இந்த சப்போர்ட்டுக்கு வந்துச்சுன்னா இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த வீக்லியில் நம்ம ட்ராப் பண்ண அந்த ட்ரெண்ட் லைனை நான் இப்போ டெலீட் பண்ணிட்டேன். இப்போ டெய்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து மேலே இருந்து இந்த ஜோனில் இருந்து, அதாவது இந்த ஜோனில் இருந்து இப்போது இங்கே ரேலி கொடுக்குது இல்லையா? ஸோ இதை மேலே உடைக்க முடியாமல் கீழே விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது சப்போர்ட். இந்த சப்போர்ட்டையும் உடச்சி வந்துச்சுன்னா இங்கே ஒன்று, இங்கே நம்ம என்ன பண்ணணும்? சப்போர்ட்டில் பை பண்ணணும், அதாவது சப்போர்ட்டில் கன்சிடர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த பிரேக் அவுட்டில் கன்சிடர் பண்ணணும். ஸோ இதுக்கு மிட்பீனில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறதுன்றது இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட்வேஸோட இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஸோ ஓகே, மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில் இல்லாமல் ப்ரீவியஸ் லோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. பட் இந்த ரேலி வந்து நிலைக்குமா அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒன்று சப்போர்ட் ஆர் பிரேக் அவுட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து விஎஸ்டி டில்லர்ஸ். இந்த விஎஸ்டி டில்லரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரவுண்டிங் பாட்டம், இன்னொன்று அதாவது இதோட நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. ரவுண்டிங் பாட்டம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த பிரேக் அவுட்டை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஷார்ட் உங்களுக்கு நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இதை ஃபுல்லாகவே நம்மளால் பார்க்க முடியும் கிளியராக. ஓகே, இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இது பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ டெய்லியில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்குவோம். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரண்ட்டாக இன்றைக்கி ஆல்ரெடி இது வந்து நேற்றே பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டிலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டிலை பாருங்கள். ஸோ இது வந்து ஃப்ரைடேவோட புல்லிஷ் கேண்டில். நான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மார்க்கெட்டும் இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நேற்றுக்கு, அதாவது ஃப்ரைடே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வால்யூமும் இதில் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் கட்டாக என்ன இருக்குது? பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி ட்ரேட் ஆகுது உங்களுக்கு ஒரு மேலே போயிட்டு உங்களுக்கு ஒரு கரெக்ஷனையும் கொடுத்துருக்கு. அப்படி கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டாக் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் இந்த 5381 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இதை உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் ஃபால் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. ஓகே, இந்த எஸ்எல் பார்த்துட்டோம். உங்களுக்கு பிரேக் அவுட் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 600, அதாவது 6800 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்க எந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் நம்ம ஈவினிங் ஒரு 8லேருந்து ஒரு 9 o'clock இல்லை 7லேருந்து ஒரு 8 o'clock நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலும் இனிமேல் நான் அந்த மாதிரி மார்னிங்கில் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஸ்டாக் கொடுத்துட்டு, ஸோ ஈவினிங் முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது, நம்ம கொடுத்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் தெரியும். ஸோ வால்யூம் எந்தளவுக்கு ஹையாக இருக்குது, ஸோ ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து பை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அண்டர் வேல்யூடு ஸ்டாக்கா ஸோ இல்லையா அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃபண்டமெண்டலும் ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு ஸ்டாக்கை வந்து டெக்னிக்கலாகவும் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம்,
ஸோ அந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். இன்னொன்று நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ரீமியர் எனர்ஜி. இந்த ப்ரீமியர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ நான் இதை பற்றி பெருசாக நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம நேற்றுக்கு ஈவினிங் போட்ட வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை கிளியர் கட்டாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், உங்களுக்கு நல்ல விரிவாகவே அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் இது வரைக்கும் பிரிட்டாக இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக்கை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா 315 ஆர் 320 போல் நீங்கள் என்ன பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கா இல்லை விக்கோட இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸ்ட்ராங்கான கேண்டிலோடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் ஃபர்தராக மேலே போகுது அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபண்டமெண்டலாகவும் இந்த ஸ்டாக் வந்து நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம இப்போது அனாலிசிஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் கமின்ஸ் இந்தியா. இந்த கமின்ஸ் இந்தியா நம்ம நேற்றுக்கே அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இப்போது நான் எதுக்காக இதை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நேற்றுக்கு உங்களுக்கு பிரேக் அவுட் அப்படின்றது இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போது உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி இந்த 4141 இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து மேலே ஃபர்தர் ரேலியே கொடுக்கும். பிரேக் அவுட் வந்து கன்ஃபார்ம். ஸோ எஸ்எல் எல்லாமே நம்ம கிளியர் கட்டாக நம்ம வந்து நேற்று ஈவினிங் ஆர் மார்னிங் நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் இதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 இல்லை 4 ஸ்டாக்கு வந்து அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 3 ஆர் 4 ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் வந்து நம்ம முழுக்க ஈவினிங் வந்து ஒரு வீடியோவில் நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 4-5 ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.